ஒன்று வந்து அவருடைய லா சேட்லின் பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் சேரணுன்னா ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் வந்து என்ன ஜாதி அப்படின்னு கேட்காத ஃபார்ம் இருக்கிற ஒரே பள்ளிக்கூடம் வந்து சோவனுடைய பள்ளிக்கூடம் தான். அதனாலேயே என்னுடைய குழந்தைகளை எல்லாத்தையும் நான் சோவனுடைய பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வச்சேன். ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்காத ஒரு அந்த பள்ளிக்கூடம். அது மட்டும் இல்லை, அரசியல் விஷயமாகட்டும் எந்த விஷயமானாலும் யாராவது தேவையில்லாத ஆளுகிட்ட பேசுகிறோன்னா ஒரே வார்த்தையில் ஒரு டயர்டாக்கிடுவார். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லி இனிமேல் பேச முடியாத அளவுக்கு பண்ணுறவர் அவர் பத்திரிக்கை ஆரம்பித்தப்போ ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு, கடல் ஏன் நீல நிறமாக இருக்கிறதுன்னு. நான் தான் அதில் கொஞ்சம் இங்கே கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இனி இவர்கிட்ட என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணார். எல்லா விஷயத்துலையுமே அது திரைக்கதையாக இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லை, முகமதுக்கு பின் துக்ளக்குங்கிற ஒரு நாடகத்தை எழுதினார். அந்த நாடகத்தை படமாக்குனார். படம் பெரிய வெற்றி விட்டது. அந்த வெற்றியில் ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த முகமதுக்கு பின் துக்ளக் படம் வந்து ஒரு முட்டாள் தான் இந்த நாட்டை ஆண்டுட்டுருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான கதையே அதுக்குள்ளார இருக்குது. ஆனால் அந்த முட்டாளை அடையாளம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறதும் அந்த கதைக்குள்ளார இருக்குது. ஒரு துக்ளக் ஒரு முட்டாள், அந்த முட்டாள் தான் நாட்டை ஆள்றான், இனிமேல் அந்த மாதிரி விழிப்புணர்வோடு இருங்கன்னு ஒரு திராவிட சிந்தனையாளனுக்கு இல்லாத விஷயத்தை கூட அவர் படத்தில் சொன்னவர் சோவர். அவரை வந்து குரு சிஷியன் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவர் கூட, அதுக்கு அடுத்தது ராஜாதி ராஜா நான் படம் பண்ணுறேன்னு அந்த கதையை அவர்கிட்ட பேசிட்டு அப்போ தான் நேரடியாக பேசுகிற சந்தர்ப்பம் எனக்கு கிடச்சிது. அது இல்லாமல் அவர் பல விஷயங்களை பார்த்தா தனிப்பட்ட சிந்தனை வந்து இந்த சமுதாயம், அவரும் ஒரு பெரியார் மாதிரி தான். பொட்டு வச்ச பெரியார், குங்குமம் வச்ச ஒரு பெரியார், திருநூறு வீசின ஒரு பெரியாருங்கிற மாதிரி நாட்டு மக்களுக்கு எது நல்லது நடக்கணும்னு நினைக்கிறவோ அதை செஞ்சவர் அவர் இன்னைக்கு எல்லாத்தையும் மீறி நம்ம மயிலா துயரத்தில் ஆழ்த்திட்டு அவர் போயிட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி. மறைந்த துக்ளக் பத்திரிகையுடைய ஆசிரியர் அவர்கள் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு வரலாற்றை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவர். தமிழ் பத்திரிகை உலகில் சட்டரிக்கல் லிட்டரேச்சர் என்று சொல்லக்கூடிய அரசியலை நகைச்சுவையுடனும் ஹாஸ்யத்துடனும் மக்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு புதிய துறையை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்தி அந்த துறையிலே பல வெற்றிகளை குவித்தவர். சிங்கிள் மேன் ஆர்மி, ஒரு தனி மனித இராணுவம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கொள்கையை, லட்சியத்தை அவரே வடித்து எடுத்து அதை அந்த காலகட்டத்திலே மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் கூட அது மக்களுக்கு தேவையாக இருந்தால் பொதுஜன எதிர்ப்பையும் மீறி தைரியமாக சொல்லக்கூடிய மன துணிச்சலையும் அதற்கான எழுத்தாற்றலையும் நிரம்ப பெற்றிருந்தவர். ஒரு கருத்து தனக்கு உடன்பாடு என்று இருந்தாலும் கூட மாற்று கருத்தை கூட மதிக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர். சமீபத்தில் அவருடைய துக்ளக் ஆண்டு விழாவில் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக அவர் வாக்கு கேட்டாலும் கூட அதே மேடையில் காங்கிரஸிற்கு வாக்கு கேட்பதற்கான அனுமதியை எனக்கு தந்தார். அவரை மேடையிலே வைத்துக்கொண்டே காங்கிரஸிற்கு வாக்கு கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவரது மேடையிலே எதிர்க்கட்சிக்கும் ஒரு இடத்தை தரக்கூடிய அந்த மனப்பக்குவமும் ஜனநாயக உணர்வும் அவருக்கு நிறைய இருந்தது. தமிழகத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உடன்பாடு ஏற்படவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆதரவினை பெற்றுத் தருவதற்கும் அவர் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் உடன்பாடோடு உதவியாக இருந்தார் என்பதையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். எல்லோரும் அவருக்கு நண்பர்கள், ஆனால் எல்லோரையும் விமர்சிக்கின்ற தைரியம் அவருக்கு இருந்தது. விடுதலை புலிகள் தமிழகத்தில் கோலோச்சிய நாளில் தலைவர் மூப்பனார் அவர்கள் அவர்களை கூப்பிட்டு விடுதலை புலிகளுக்கு எதிராக
பிரச்சாரத்தை துவக்க வேண்டும் என்று தமிழகத்தில் சொன்னபோது ஜோ அவர்களும் ஜெயகாந்தன் அவர்களும் சுப்பு அவர்களும் தமிழகம் முழுவதும் கூட்டம் நடத்திய நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. தமிழக அரசியலில் தைரியமிக்க இருவர் நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் தைரியமிக்க சோ அவர்களும் அடுத்தடுத்து இன்றைக்கு காலமாகி இருப்பது தமிழகத்தில் தைரியத்திற்கான வெற்றிடத்தை இன்றைக்கு விட்டு சென்றிருக்கிறதோ என்று நான் கவலை வருகிறேன். திரு சோ ராமசாமி அவர்களை பொறுத்தமட்டிலும் பத்திரிகை உலகில் ஏறக்குறைய 40 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஜாம்பவானாக திகழ்ந்தவர். தமிழக பத்திரிகையினுடைய வரலாற்றில், ஏன் இந்தியாவினுடைய பத்திரிகை வரலாற்றிலேயே நையாண்டி செய்து அரசியல் விமர்சனம் செய்வது என்ற ஒரு புதிய முறையை முதல் முறையாக தனது துக்ளக் என்ற வார இதழிலே துவக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் சோ ராமசாமி அவர்கள். அதுவரையிலும் வெறுமனே விமர்சனங்கள் வருமே தவிர ஒரு படிப்பதற்கு சுவராசியமாக இருக்கார். எவ்வளவு பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் கருத்துக்களாக இருந்தாலும் அந்த கருத்துக்களை நையாண்டி செய்து கிண்டல் செய்து கேலி செய்து சர்க்காஸ்டிக் கமெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முறையில் ஒரு பத்திரிகை துறையில் 40 ஆண்டு காலமாக அவர் ஜொலித்து அந்த துக்ளக் வார இதழில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் யாரையும் அவர் விட்டு வைத்ததே கிடையாது. அப்படி ஒரு தனக்கென்று ஒரு தன் பாதையை வகுத்து கொண்டு அரசியலில் பல கருத்துக்களை அவர் முன்வைத்தவர் திரு சோ ராமசாமி அவர்கள். ஆழ்ந்த இரங்கலை அகில பாரத பிராமண சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அகில பாரத பிராமண சங்கத்தின் சார்பாக என்னுடைய தந்தையின் சார்பில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், நாடக ஆசிரியர், நடிகர் பெரியவர் சோ ராமசாமி அவர்களின் மறைவுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் நான் நெருங்கி பழகியிருக்கிறேன். குறிப்பாக 1996ஆம் ஆண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் உருவானதற்கு அவரும் ஒரு காரணம். அந்த பரபரப்பான அரசியல் சூழலிலே அவருடன் அதிகம் உரையாடி இருக்கிறேன். அந்த கட்சி உருவானதிலும் அந்த சமயத்திலே தேர்தல் உறவுகள் கூட்டணி அமைப்பதிலும் அவர் பெரிய பங்காற்றினார்.